கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். எப்போதும் எந்த வயதிலும் எத்தனை முறையும் பிரபலங்களின் திருமணங்கள் நடந்தாலும் அது மக்கள் மத்தியில பேசப்படும். அறிமுகமே இல்லாத ரெண்டு பிரபலங்களை பத்தி மக்கள் பேச, அது செய்திகளும் வெளியிட அந்த ரெண்டு பேருக்கும் உண்மையிலே திருமணம் நடந்துரும். கஜினிகாந்த் படத்துக்கு பிறகு ஆர்யாவும் ஷாயிஷாவும் காதலிப்பதாவும், மார்ச் முதல் வாரத்துல இவங்களுடைய திருமணம் நடக்க இருப்பதாவும் செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. ஆனா இந்த செய்தியை இவங்க ரெண்டு பேருமே இன்னும் உறுதி செய்யல. 6 வருடங்களுக்கு பிறகு இலியானா தமிழ்ல பெரிய படங்கள்ல ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் நான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நேத்ரா ஏ வெங்கடேஷ் இயக்கி நடித்து முதல் முறையாக தயாரித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்துல தமன், சுபிக்ஷா, இமான் நச்சி நடிச்சிருக்காங்க. இப்படத்தின் இசை வெளியீட்டு விழால சினிமா பிரபலங்கள் பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. மணிவண்ணன் சாருடைய 100வது நாள், அப்புறம் அவர் பண்ண விடிஞ்சா கல்யாணம், அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போ இருந்தே ஒரு ஆசை. அவர் ஒரு வெர்சடைல் இயக்குனராக இருக்கிறாரு, பல தரப்பட்ட படங்களை பண்ணுறாருன்னு. ஸோ நானும் ஒரு த்ரில்லர் படம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறப்போ கவனமாக அதில் கமர்ஷியல் விஷயங்களும் இருக்கணும் அப்படின்னு காமெடி, ஃபைட்டு, சேஸு இதுக்கெல்லாம் கதையில் சரியான இடங்களை பார்த்து வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறேன். நாங்கள் கனடாவிலே இந்த படம் ஷூட்டிங் செய்த பொழுது -25 டிகிரிஸ் இருந்தது. அந்த குளிரையும் பொருட்படுத்தாது அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அங்கு வேலை செய்திருந்தார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 5 கெட்டப்பு எல்லாமே ஒரு ஸ்பூஃப் தான். எப்படி கவுண்டமணி அண்ணன் வந்து ஜெய்ஹிந்த் படத்தில் கண்ணை மூடி தூக்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆக முடியாத ஒரு கேரக்டர் விரக்தி ஆகி எந்த நடிகருடைய போஸ்ட் வந்து போலீஸ் கெட்டப்பில் இருக்கோ அதை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நடிகர் மாறிடுற மாதிரி தான் அந்த ட்ராக் நானும் மொட்டராஜனும் பண்ணியிருக்கோம். ஏ வெங்கடேஷ் சார் வந்து இப்போ நம்ம வசந்தபாலன் சார் சொன்ன மாதிரி தான் கடுமையான சுறுசுறுப்பு, அந்த எடுத்த வேலையை முடிக்கணும் அப்படின்றதுல அவ்வளவு ஒரு வேகம், ஒரு ஆர்வமாக ஒரு காட்சியை படமாக்குவாங்க. இந்த படத்தில் சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் தியேட்டரில் போய் பார்க்கணும். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் வயதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் அதிரடி அரசு ஹீரோவாக நடித்திருக்கும் படம் கபடி வீரன். இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களின் தலைமையில் இப்படத்தின் நிகழ்ச்சி நடந்தது. இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும்னா நீங்க நினைச்சேன்னா ஜெயிக்க வைக்கலாம். கண்டிப்பா நீங்க ஜெயிக்க வைப்பீங்க. நான் இன்னும் நிறைய பண்ணுவேன். கபடி வீரன்றது நல்ல சீசன் இது. ஏன்னா கபடியை மதிக்காத காலங்கள் இருந்தது. கபடினாலே ஒரு ரவுடி பாய் ஆட்டம்டான்னு சொன்ன காலங்கள்லாம் போய் இப்போ கபடின்றது அமிதாப் பச்சன் மாமா உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த சீசனில் கொண்டாந்து இந்த கபடி வீரனை கொண்டாந்துருக்காப்புல நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த படம் வந்து மாஸ் மசாலா, மாஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபைட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் பீங் எ பிளாக் பெல்ட் ஃபோர்ட் டன் ஐ நோ லிட்டில் அபவுட் ஃபைட்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம்காக எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். ரொம்ப வித்தியாசமானதான் பேர் இருக்குது. அண்ட் அவளோட இமேஜ் கூட அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டர். ஸோ கண்டிப்பாக இந்த படம்காக நல்லா ஹோப்ஸ் இருக்குது. ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். அரசு சாரால் ஹீரோயினாக நடிக்க முடியாது, அதனால என்ன காஸ்ட் பண்ணினார். ஃபைட்ஸ் ஸ்பெஷலாக நான் ஃபைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நான் சைடில் நின்று வேடிக்கை பார்த்தேன். அதுதான் என்னோட பார்ட்டிசிபேஷன். இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்க வந்து உண்மையிலே எல்லா துறையிலுமே புகுந்துட்டாரு. அவர் என்னுடைய வாழ்த்துக்கள். சிவகார்த்திகேயனின் நண்பராக இருந்த ராஜா 24 AM ஸ்டுடியோஸ் சார்பில் படங்களை இப்போ தயாரிச்சிட்டு வராரு. சிவகார்த்திகேயன் சீமராஜா படத்துக்கு பிறகு மீண்டும் 24 AM ஸ்டுடியோஸ்க்காக ஒரு படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்தை நேற்று இன்று நாளை படத்தை இயக்குன ஆர் ரவிக்குமார் இயக்குறாரு. விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்கும் படத்துல ராஷி கண்ணா, நிவேதா பித்தராஜ் 2 பேருமே ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்தை வாலு படத்தை இயக்குன விஜய் சங்கர் இயக்குறாரு. இந்தியன் 2 படத்துக்கு பிறகு சங்கர் நடிகர் விஜயின் மகன் சஞ்சய்
நடிகர் விக்ரமின் மகன் துருவ் 2 பேரையும் வைத்து ஒரு காதல் படத்தை இயக்க போறாரு. மெஹந்தி சர்க்கஸ். இந்த படத்தின் விழால வெற்றிப்பட இயக்குனர்களான மாரி செல்வராஜ், லெனின் பாரதி, கே பாக்கியராஜ் அவர்கள் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தை கே ஞானவேல் ராஜா தயாரிக்க, ரங்கராஜ், ஸ்வேதா திரிபாதிரி நடிக்க, ஷால் டால்டன் இசையமைக்க இயக்கியிருக்காரு சரவணா ராஜேந்திரன். பாடலில் ஒரு சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த சாரல் மாதிரி நமக்கு பல நினைவுகள் அது கூட வருது. அதுக்குள்ளே ஒரு கொஞ்ச நேரத்தில் மனசு வந்து ஒரு ஒரு நாடோடியாக மாறிடுச்சு. எங்கெங்கேயோ போய்கிட்டே இருந்துச்சு. அவ்வளவு அழகாக இருக்குது. அதுக்குள்ளே ரொம்ப நுட்பமாக ஒரு நிரந்தர இருப்பிடத்திலேயே சாதி வந்து அவ்வளோ வேலை பார்க்கும். இந்த மாதிரி ஒரு நாடோடி கூட்டம் வந்து தங்குற இடத்துல அங்கே ஒரு காதல், அதுக்குள்ளே சாதி, ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான கதை இது. ஸோ அந்த கதை கேட்கும்போது எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷுவல்ஸ் இருந்தது. அதை விட சூப்பராக இருந்தது ட்ரெய்லரில் விஷுவல்ஸும் சாங்ஸுமே. கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட ரொம்ப சிறப்பாக வந்திருக்காருன்னு தான் தோணுது. எப்போ வர்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரும் பாடல்களும் பார்க்கும்போது இது முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. டெஃபினட்டாக இந்த படம் சம்மந்தப்பட்ட அனைத்து கேஸ்ட் அண்ட் குரூப்புக்கும் மிகப்பெரிய படமாக இந்த படம் அமையணும். வர்த்தக ரீதியாகவும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபகரமான படமாக இந்த படம் அமையணும். ஷான் கிட்ட இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸில் அவர்கிட்ட ஒரு சோல் இருக்கும். அவருடைய மியூசிக்கில் அந்த விஷயங்கள் என்றைக்கும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்குவார். அந்த வகையில் இந்த ஆல்பமும் கண்டிப்பாக ஒரு ஹிட்டான ஆல்பமாக வருங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ராஜமுருகனோட ஜோக்கர் படம் பார்த்தப்ப என்ன ஃபீலிங் இருந்ததோ, என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அந்த படம் வந்து நேஷ்னல் அவார்டு வின் பண்ணுச்சு. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷுவல் பார்க்கும்போதே தோணுது. மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு படம். இந்த ஒரு படத்துக்கு சினிமாவை காதலிக்கக்கூடிய இத்தனை பேர் ஒரே இடத்துல வந்து அசம்பிள் ஆகியிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வேணும். மிக தெரியான நபர்களோட ஒரு மிகப்பெரிய ட்ராவல், ஒரு நீண்ட நாள் ட்ராவல் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். சரியான இடத்தை நோக்கி நம்மை நகர்த்துவதற்கு ஒரு நபர் நண்பனாக தேவைப்படுவான். அப்படி ஒரு நண்பனாக எனக்கு சரவணன் கிடைத்தான். ஒரு 20 வருஷம் ஆச்சு நான் தமிழ் சினிமாவுக்கு வந்து. நான் ஒரு 1300 பாடல்கள் எழுதிட்டேன். ஆனால் நான் ஒவ்வொரு பாடலின் முதல் வரியை எழுதுகிற பொழுதும் நான் சரவணன் என்று மானசீகமாக சொல்லி கொண்டு தான் நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து இந்த இடத்திற்கு வந்து சரவணன் வந்து சேர்வதற்கு ஏறக்குறைய 20 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு 50-60 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் பேர் சொல்லக்கூடிய இயக்குனராக அவன் இருப்பான் என்று நான் உறுதியளிக்கின்றேன். எனக்கு வந்து ஜோக்கரில் வந்து அவர் கோடைரக்டர். நாங்கள் என்னுடைய கதைகள் குக்குவாக இருக்கட்டும், ஜோக்கராக இருக்கட்டும், ஜிப்சியாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய பங்கு அதில் இருக்குது. எல்லாருடைய கதைகள்லேயும் ஒரு சிறிய பங்கு இருக்கும். அப்படி வந்து தான் மெஹந்தி சர்க்கஸ்லேயும் வந்து அவருடைய பங்கு நிறைய கதை வசனம்னு என் பேர் போட்டிருந்தா கூட பங்கு வந்து அவருடைய பங்கு தான். முழுமையாக இது வந்து கிட்டத்தட்ட பர்சன்டேஜாக பார்த்தா அவருடைய பங்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த படம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த ராஜமுருகன், வினிஸ் வேலாயுதன், ஈஸ்வரன் அப்பா, இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக முதல் புள்ளியாக இருந்த ரமேஷ் பாபு சார், இவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு படம் பண்ணுறோம், பயங்கரமாக பண்ணுறோம் அப்படின்லாம் எந்த மாதிரியான ஒரு போலித்தனமான ஒரு கனவுகளோ அஷூரன்ஸஸோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கல. என்னென்னா தரமான ஒரு படம், நல்ல ஒரு படம், என்டர்டெய்னிங்கான ஒரு படம், நல்ல கதை இருக்கிற படத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த உண்மையில் இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த படத்துக்காக பண்ண எல்லாமே பண்ணியிருக்கோம். என்னுடைய பேர் மாதம்பட்டி ரங்கராஜ். நான் கோயம்புத்தூர். ஜோக்கர் படத்துக்கு டைரக்டர் ராஜமுருகன்னா அவரோட கதை திரைக்கதையில் சரவண ராஜேந்திரன் இயக்கத்தில் மெஹந்தி சர்க்கஸ்ங்கிற படம் உருவாகிருக்கு. கிட்டத்தட்ட படத்துக்காக 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து 90s 2010லேயும் நடக்கிற மாதிரியான ஸ்டோரி. மெஹந்தி சர்க்கஸ் படத்தோட கேமராமேனு செல்வகுமார் எஸ்கே. மெஹந்தி சர்க்கஸ் வந்து ஒரு 90ஸில் நடக்கிற ஒரு ஸ்கிரிப்டு. இந்த படம் பார்த்திங்கன்னா 90ஸில் நடக்கிறதுனால இப்போ லைவாக எங்கேயும் ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் அதுக்கான லொக்கேஷன்ஸ் தேடி கண்டுபிடிச்சி எடுத்த படம் தான் மெஹந்தி சர்க்கஸ். புலிமுருகன் படத்தை இயக்குன விஷாக் தமிழ் மலையாள மொழிகளில் உருவாக்கும் ஒரு படத்துல மம்முட்டிக்கு தம்பியா நடிக்கிறாரு ஜெய்.
ஒரு அடார் லவ். கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தயாரிப்பில் பிரியா பிரகாஷ் வாரியார், நூரின் ஷெரி, ரோஷன் நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்தின் டீசர்ல பிரியா வாரியார் ஐ விங்க் பண்ணது அதிகமா ரீச் ஆனதால அவங்களுடைய கேரக்டரை இந்த படத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை ஓமர் லுலு இயக்கியிருக்காரு. இந்த படம் காதலர் தினம் அன்னைக்கு வெளிவர இருக்கு. இந்த படத்தில் 6-7 நியூ ஃபேஸஸ் இருக்கு. എനിക്കൊരു ചിന്ന ഇൻട്രസ്റ്റ് ഇരിക്കും இந்த நியூ ஃபேஸஸ்க்காக. இப்போ சுகன்யாயை நான் அங்கே மலையாளத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, மீனாயை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த படத்தில் பை காட்ஸ் கிரேஸ் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 6-7 ஆர்டிஸ்டில் கிடச்சாச்சு. ஒரு ஆதார் லவ் உலகத்துக்கு அது காதலுக்கு மொழி அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காதலுக்கு எத்தனை பாஷையில், அதாவது இந்த 4 மொழி மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலையும் இந்த படம் படமாக்கக்கூடியது உண்மை. ஏன்னா இளம் சிறார்களை அப்படி இழுக்கக்கூடிய ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கேன். ஏன்னா 4 லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ண போகிறேன். என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஆஸ்க் ஃபார் மோர். ஏன்னா 4 லாங்குவேஜஸில் டெபியூ ஆக போகிறது, especially in Tamil. So I'm very happy. I know there are still many people who are still struggling to be a part of this, who are really talented than us. So considering them, we are really so lucky and so blessed to be a part of this. Omar sir தான் என்ன கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி இதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது, அது நீ தான் பண்ணணும் அப்படி சொன்னேன். அப்படி தான் இந்த படத்தில் வந்தது. ஃபுல் நியூ கமர்ஸ், சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்க படம். இந்த மாதிரி ஹைப்பில் போனதில் ரொம்ப சந்தோஷம். 10 பேரும் ரொம்ப லக்கியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. அதை விட 4 லாங்குவேஜஸில் நம்ம மூவி ரிலீஸ் பண்ண போகிறது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸாக இருந்து எனக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்